குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வைகாசி விசாகம். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய நாள் வைகாசி விசாகமாக கொண்டாடப்படுகிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாம் இருக்க பயமேன் ஓம் என்னும் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை எழுதி அதை நாம் வணங்குவோம். வெள்ளை தாமரை, இந்த பூ, மல்லிகைப்பூ, செம்மங்கிப்பூ, சம்மங்கிப்பூ, அனைத்து பூக்களும் நமக்கு இருக்கிறது. ஓம் என்னும் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்ற அவரை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து பின்பு ஒரே முருகப்பெருமானாக உருவாக்கி அம்மை அந்த சக்தியெல்லாம் உருவாக்கி முருகப்பெருமானாக அவதரித்து அதை 6 பெண்கள் வளர்த்தார்கள். கார்த்திகை பெண்கள் அம்மா வேல் கொண்டு 6 சக்திகளையும் ஒன்றாக இணைத்து சுப்பிரமணியராக இணைத்து முருகப்பெருமானாக கொடுத்தார். அந்த வேலில் அம்மா அத்தனை சக்தியையும் கொடுத்து சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம். அப்படிப்பட்ட ஒரு அழகான திருநாமத்தை திருச்செந்தூரிலே முருகப்பெருமானுக்கு அருளி அந்த 6 கார்த்திகை பெண்களும் 6 நட்சத்திரங்களாக வானிலே ஜொலித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் முருகப்பெருமானை வளர்த்த பெருமையை நாம் என்னவென்று சொல்லுவது அவர்களை. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு கந்தர் அனுபூதி, கந்தர் களி வெண்பா, திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் எவ்வளவு இருக்கிறது. கந்தசஷ்டி கவசம் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் திரு அருட்பா, அதாவது வள்ளல் ராமலிங்க சுவாமி பெருமாளரிலேயே திரு அருட்பா முருகப்பெருமான் ஓம் என்னும் சரவணபவ என்னும் சர்க்கோண கோலம் போட்டு ஓம் சரவணபவை எழுதி நாம் முருகப்பெருமானை வணங்குவோம். அதாவது திரு அருட்பா ராமலிங்க சுவாமிகள் அருளே திரு அருட்பா. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ஒன்று புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெற நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய்வோர் பிடியாது இருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும். உன்னை மறவாமல் இருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை வேண்டும். நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தரும மிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தளம் ஓங்கும் கந்த வேலனே தன்முக துய்ய மணி உன்முகச் சைவ மணி சண்முக தெய்வ மணியே. இப்படிப்பட்ட திருவருட்பாவை இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கந்தசஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் பொன் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகூடும் நிமலல் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரீதி தீரம் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. அடுத்ததுக்கு பிறகு கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ். அருணகிரிநாதரை நினையாமல் நாம் இருக்க முடியுமா? கந்தர் களி வெண்பா, குமரகுரு சுவாமிகள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானின் பிறந்த நாளை நாம் அது வைகாசி விசாகமாக கொண்டாடுகின்றோம். திருமுருகாற்றுப்படை, திருப்பரங்குன்றம். அப்போ சாயங்காலம் வரைக்கும் தான் 4:40 வரைக்கும் வைகாசி விசாக நட்சத்திரம் இருக்குது. சங்க இலக்கியங்களில் 1 10பாட்டு. 10பாட்டினை முதற்பாட்டை திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை என்றால் ஆற்றுப்படுத்துதல் என்று பொருள். ஆற்றுப்படுத்துதல் என்பது என்ன? பரிசு பெற்ற புலவன் ஒருவன் தான் பெற்ற பரிசையும் பரிசு வழங்கிய வள்ளலையும் அவருடைய தன்மையையும் அவர் இருக்கும் இடத்தையும்
அங்கு செல்லும் வழியையும் கூறிச் செல்லுதல் ஆகும். இவ்வாறு முருகப்பெருமானின் செல்லுமாறு கூறுவதே திருமுருகாற்றுப்படையாகும். திரு எனும் அடைமொழி பெற்ற திருமுருகாற்றுப்படை என்றும் பெயர் பெற்றது. இதனை அருளிச் செய்தவர் நக்கீரர் என்னும் புலவர். இந்நூல் புலவர் ஆற்றுப்படை எனவும் பெயர் பெறும். திருப்பரங்குன்றம். நெற்றிக்கண்ணை திறப்பதும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நக்கீரர் எழுதியதுதான் திருமுருகாற்றுப்படை. ஒரு கையில் வச்சு இது பண்ணோம்னு திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திருவேரகம், குன்றோடல், பழமுதிர்ச்சோலை, கந்தர் அலங்காரம், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகா முருகா. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். பழத்திற்காக வேல் விருத்தம். அம்மையப்பனிடம் கோபித்து கொண்டு உட்கார்ந்ததே பழனி. பழம் நீயே பழம் என்று கூறி ஔவையார் உனக்கெதற்கு பழம் என்று கூறி அவரை என்று சமாதானப்படுத்தி அந்த வேல் இருக்கும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக அமைத்து கொடுத்தார்கள். இன்று பிறந்த நாள் காணும் முருகப்பெருமான் அழகென்ற சொல்லுக்கு முருகா. கந்தர் அனுபூதி. கண்ணே தெரியல. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சோர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவோம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கையமா முகனை செருவில் சாடும் தனியாலை சகோதரனே. ஃப்ரெண்ட்ஸ், கையில் பிடிச்சிக்கிட்டு இதை பாட முடியலைங்க, எடுக்க முடியலைங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த முருகப்பெருமானின் பிறந்த நாளை, வைகாசி விசாகத்தை, அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி இல்லை வேறொன்றுமில்லை, முருகா 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 முருகா. ஓ முருக ஓ முருக ஓ முருக ஓம் முருக ஓம் முருக ஓம் முருக ஓம் ஷண்முக ஓம் ஷண்முக ஓம் சண்முக ஓம் ஷண்முக ஓம் ஷண்முக ஓம் ஷண்முக ஓம். அவருக்குரியது பஞ்சாமிர்தம், தினைமாவு, இதையெல்லாம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணுங்க. அப்படி முடியலைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. அவரை நினைத்து முருகா முருகா ஓம் முருகா 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 ஓம் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. அதற்கு பிறகு இது வேல்மாறல். இவ்வளவு இருக்கின்றது அவருக்கு. டே அப்பா, எடுக்க முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், என்னவென்று சொல்லுவது அவருக்கு. தமிழ் கடவுள் அவர்
பிரம்மாவையே பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொல்க என்று கூறி அவரை திணறடித்தவர். இவரை வணங்குகின்ற பொழுது நமக்கு படிப்பு நல்லா வரும். வீரம், படிப்பு, தன்னம்பிக்கை, எதிரி பயம் எல்லாம் நல்லா வரும். அதனால் இவர் ஒரு தமிழ் கடவுள். சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று அவ்வைக்கு தன்னை மறந்திருந்த அவ்வைக்கு நினைவு கூறினார். அவரை வரிசைப்படுத்து பாடு என்று கூறினார். அப்படி எவ்வளவும் முருகனை பற்றி நாம் சொல்ல வேண்டுமா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் பிறந்த நாள். அதனால் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், என்எஸ் விலாக்ஸை பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி.